தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்க ஒரு அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று மாலை சென்னை வருகிறது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவானது இன்று மாலை சென்னை வருகிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவானது இன்று மாலை சென்னை வருகிறது. புயல் பாதித்த பகுதிகளை அவர்கள் ஆய்வு செய்ய வருகின்றனர். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவானது இன்று மாலை சென்னை வருகிறது. புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக அவர்கள் இன்று வருகை தருகின்றனர். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவானது இன்று மாலை சென்னை வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க, மத்திய குழுவானது பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக இன்று சென்னை வருகின்றனர். எந்தெந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சங்கீதா. வங்கக்கடலில் உருவாகி கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கரையை கடந்திருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்டங்கள் வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான விளைநிலங்கள் மழைநீரில் இன்னமும் மூழ்கி கிடக்கின்றன. பல்வேறு குடியிருப்புகள் இடிந்து போயிருக்கின்றன. மொத்தமாக 26 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை சீர் செய்ய 2495 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவசர நிதியாக 2000 கோடி ரூபாய் அனுப்பி வைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதே நேரத்தில் உடனடியாக இந்த வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார். இதே கோரிக்கையை புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமியும் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த 2 மாநிலங்களையும் ஒரு சேர ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்வதற்காக மத்திய குழு இன்று மாலை சென்னை வர இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறையினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று மாலை சென்னை வந்த பிறகு நாளை காலை தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு 2 அல்லது 3 குழுக்களாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விளை நிலங்களையும் குடியிருப்புகளையும் பொதுமக்களையும் சந்திக்க இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை முழுவதும் இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மழை பாதிப்புகளுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை முழுமையாக கேட்டறிந்து அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த வெள்ள பாதிப்பின் போது மழை வெள்ள பாதிப்பின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை வீடியோ காட்சிகள் மூலமாகவும் ஒளிப்பதிவு மூலமாகவும் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியையும் நாளைய தினம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக ஒளிபரப்புவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் சென்னையில் தொடங்கி திருவண்ணாமலை வரையும் 3வது நாள் புதுச்சேரியிலும் ஆய்வு நடத்துவதற்கு மத்திய குழு திட்டமிட்டிருக்கிறது. அவ்வாறு ஆய்வு நடத்தக்கூடிய மத்திய குழு ஆய்வை முடித்த பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அந்த ஆய்வு சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திய பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த ஆய்வு குழுவிடம் ஒரு கோரிக்கை மனுவை வழங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்த பிறகு தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கீதா, பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பான பகுதிகளை சென்று ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவானது இன்று மாலை சென்னை வருகிறது. அது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ்.